கோலாலம்பூர் ஸ்லாங்கூரில் வெள்ளம், விலங்குகளை காப்பாற்ற களமிறங்கும் விலங்குகள் பாதுகாப்பு சங்கம். பேரா மாநில தீயணைப்பு துறையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் 29வது தீபாவளி கொண்டாட்டம். போலி முதலீடு திட்டத்தை நம்பி கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட் இழந்த விரிவுரையாளர். முறையற்ற வகையில் ஜாலூர் கமிலாங் பறக்கவிடப்பட்ட விவகாரம், 5 வழக்குகளுக்கு தீர்வு, 12 சம்பவங்கள் போலீஸ் விசாரணையில் இருக்கிறது. 1 மாதம் மலம் கழிக்காமல் அமெரிக்க ஓஹியோவை சேர்ந்த ஆடவர் மரணம். கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் வெள்ளம் அதிகரித்ததால் மலேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கமான SAFM விலங்குகளை காப்பாற்ற தயார் நிலையில் உள்ளது. நட்மா, அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்பினரான SAFM தேவையெனில் விலங்குகள் பேரிடர் மீட்பு அணியை உடனடியாக செயல்படுத்த உள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய செல்லப்பிராணிகள் மற்றும் தெரு விலங்குகளை மீட்பதே இவர்களின் முக்கிய நோக்கம் என்று கூறப்படுகின்றது. மேலும் பாதிக்கப்பட்ட விலங்குகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் SAFM இடம் தெரிவிக்கலாம். அதேபோல் மீட்பு பணியில் கலந்து கொள்ள விரும்புவோர் SAFM தன்னார்வ குழுவில் இணைந்து பொதுமக்களுக்கு உதவலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செல்லப்பிராணி உரிமையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களுக்கு விலங்கு உணவுகளை வழங்க SAFM ஆயத்தமாகி வருகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜாலூர் கமிலாங் எனப்படும் தேசிய கொடியை இந்த ஆண்டு முறையற்ற வகையில் காட்சிப்படுத்தியது அல்லது பயன்படுத்தியது தொடர்பில் 5 வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இன்னும் 12 சம்பவங்கள் போலீஸ் விசாரணையில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய கொடியை முறையற்ற வகையில் காட்சிப்படுத்தியது தொடர்பில் பினாங்கில் 5 வழக்குகளும், ஜொஹோரில் 4 வழக்குகளும், ஸ்லாங்கூரில் 4 வழக்குகளும், கோலாலம்பூரில் 2 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இது தவிர பேரா மற்றும் நெகிரி சம்பிலான் ஆகிய மாநிலங்களில் தலா 1 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். ஜாலூர் கமிலாங்கை முறையற்ற முறையில் காட்சிப்படுத்துவதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மீறி நாடாளுமன்ற உறுப்பினரான பக்காத்தான் ஹராப்பானை சேர்ந்த சியூ சூன்மான் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இந்த வழக்குகள் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாட்டை தடுத்தல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டன. இது வர்த்தகம், வணிகம், வேலைவாய்ப்பு, காப்புரிமைகள் அல்லது வர்த்தக முத்திரைகள் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட பெயர்கள் மற்றும் சின்னங்களை முறையற்ற முறையில் பயன்படுத்துதல், பின்பற்றுதல் அல்லது மீண்டும் உருவாக்குவதை தடை செய்கிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கடந்த நவம்பர் 22ஆம் தேதியன்று பேரா மாநில தீயணைப்பு துறையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் 29வது தீபாவளி கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடந்தேறியது. நாட்டிலுள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்தும் சுமார் 79 இந்திய தீயணைப்பு வீரர்கள் உட்பட அருகாமையில் உள்ள கஸ்தாம், இமிகிரேஷன், JKR, JPN மற்றும் ஈப்போ ஊராட்சி மன்றம் என சுமார் 250 பேர் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர். சிலம்பம், பரதம் போன்ற தமிழ் பண்பாட்டு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் மாலி மாவாரின் சட்டமன்ற உறுப்பினர் YB பவானி, பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் YB சிவனேசனின் பிரதிநிதி, பேரா மாநில தீயணைப்பு துறையின் துணை இயக்குனர் யுஸ்ரி பின் முகமது யூசிப் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர்.
இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய YB பவானி தீயணைப்பு வீரர்களின் சேவை மற்றும் சமுதாய ஒற்றுமையை பாராட்டி புதிய சேர்க்கை திட்டங்கள் அவசியம் என்று வலியுறுத்தினார். தகுதியுள்ள இளைஞர்கள் தீயணைப்பு துறையில் இணைய வேண்டும் என்று கூறிய அவர் தனது தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்திய சமூக உறுப்பினர்களுக்கான பயிற்சிகள், தமிழ் பள்ளிகளில் தீயணைப்பு பயிற்சிகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு திட்டங்களை பற்றி உரையாற்றிய பேரா மாநில தீயணைப்பு துறையின் உதவி இயக்குனர் யுஸ்ரி பின் முகமது யூசிப் தனது தீபாவளி வாழ்த்துக்களை இவ்வேளையில் பகிர்ந்து கொண்டார். மலேசியாவில் தீயணைப்பு துறையில் இந்தியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வரும் ஒரு தளமாகவும் இவ்விழா அமைந்துள்ளது. அதே நேரத்தில் பேரா மாநில இந்திய தீயணைப்பு வீரர்களின் இதர நடவடிக்கைகள், குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு சொற்பொழிவாற்றுதல் போன்ற அனைத்தும் இந்நிகழ்வில் பகிரப்பட்டது. இந்த தீபாவளி நிகழ்விற்கு பண உதவி அளித்து பேராதரவு வழங்கிய YB டத்தோ சிவனேசனுக்கு தங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட பேரா தீயணைப்புத் துறை உடல்நலம் குன்றிய தமிழ் பள்ளி மாணவர் ஒருவருக்கும் தங்களின் உதவியை வழங்கியது. முதல் முறையாக GM இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏயான் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சில நிமிடங்களில் 1000 விழுக்காட்டிற்கும் கூடுதலான லாபத்தை உறுதியளிக்கும் போலி முதலீட்டு திட்டத்தை நம்பி 40 வயதுடைய பெண் விரிவுரையாளர் ஒருவர் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கேட்டை இழந்தார். ஜூலை 28ஆம் தேதியன்று பங்கு வர்த்தக பாடங்கள் என்ற இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்டதால் அதில் முதலீடு செய்து அந்த பெண் ஏமாந்தார் என ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ரோபர்ட் தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலம் விளம்பரதாரரை தொடர்பு கொண்டதை தொடர்ந்து முதலீட்டு கணக்கை பதிவு செய்வதற்காக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யவும் உடனடி லாபம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியின் பேரில் நிதியை முதலீடு செய்யும்படி மோசடி கும்பலை சேர்ந்த சந்தேக நபர் அப்பெண்ணை வற்புறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது சேமிப்பு தொகைகளை மீட்டும், குடும்ப உறுப்பினர்களிடம் கடன் வாங்கி வங்கியில் கடன் பெற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை அந்த பெண் 9 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 20 முறை மொத்தம் 9,14,758 ரிங்கேட்டை பட்டுவாடா செய்துள்ளார். இருப்பினும் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. லாபம் கிடைப்பதாக இருந்தால் சந்தேக நபர் காலாண்டு கட்டணமாக கூடுதலாக 20,000 ரிங்கேட் கோரியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அப்பெண் இது குறித்து நவம்பர் 23ஆம் தேதி போலீசில் புகார் செய்துள்ளார். பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில், அடுத்து ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனி ஷாலாமில் மற்றும் மலாக்காவில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, நவம்பர் 27 முதல் 30 வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் வாங்க. வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஒரு மாத காலம் மலம் கழிக்காததால் ஆடவர் ஒருவர் மரணமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஓஹியோவை சேர்ந்த ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் என்ற அந்த ஆடவர் பெருங்குடலில் மலச்சிக்கல் காரணமாக 8.9 கிலோ மலம் கட்டிக்கொண்டதால் இறந்ததாக பிரிட்டனின் பத்திரிகை தகவல் வெளியிட்டது. 41 வயதான ஜேம்ஸ் இறப்பதற்கு முன்பு பல வாரங்கள் முதல் 1 மாதம் வரை அவர் மலம் கழிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஜேம்ஸ் தங்கியிருந்த பராமரிப்பு இல்லத்தில் அவருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்று முன்கூட்டியே தெரிவித்திருந்தும் அவரை சரிவர கவனிக்காததால் தான் இறந்துவிட்டதாக அவரின் குடும்பத்தினர் பராமரிப்பு இல்லத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றனர். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't?